அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் சஷ்டி திதி. 6 சஷ்டி திதிகள் முருகனை இப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள், நிச்சயம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த 6 சஷ்டி திதி அன்று எப்படி நாம் முருகனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு சஷ்டியும் வருகிறது. அதனால் இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் உபவாசமாக இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். நம்ம முன்னோர்கள் பழமொழியே சொல்லுவாங்க, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். இந்த அகப்பை கர்ப்பப்பை. இப்போ அது மருவி என்ன ஆகிப்போச்சு, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சஷ்டியில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக கர்ப்பப்பையில் குழந்தை இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மையான கருத்து. ஆக நாம் சஷ்டி அன்று முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நாம் எப்படி விரதம் இருக்கணும்? இந்த குழந்தைக்காக விரதம் இருப்பவர்கள் கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து விரதம் இருப்பது கூடுதல் பலனை அளிக்கும். ஒரு சிலர் என்னுடைய கணவர்லாம் இருக்க மாட்டாங்கம்மா, நான் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக இருங்க. ஆனால் இருவரும் சேர்ந்து இருப்பது மிக மிக சிறப்பான பலனை நம்மளுக்கு தரும். கூடுமான அளவு உங்கள் கணவரை நீங்கள் சேர்ந்து இருவரும் விரதம் இருக்கும்படியாக பாருங்க. இல்லைங்க எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் வெளியூரில் வேலை செய்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, அப்பப்போ தான் போவாங்க அப்படிங்கிறவங்க நீங்களே கூட விரதம் தனியாக இருந்து கொள்ளலாம். எந்த தவறும் கிடையாது. சரி, இப்போ விரதம் எப்படி இருக்கணும்? இப்போ இன்றைய நாள் நம்மளுக்கு சஷ்டி. ஆக காலையில் எழுந்திரிச்ச உடனே அதிகாலையில் இப்போ விரதம் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அது சஷ்டிக்கு இல்லை. நீங்கள் எந்த ஒரு விரத முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலும் அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சிடணும். 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு 11 மணிக்கு குளிச்சுட்டு நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னெல்லாம் இருக்கவே கூடாது. விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்குள்ளாகவே நீங்கள் குளிச்சிடணும். குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் உங்கள் உபவாசத்தை ஆரம்பிக்க வேண்டும். முருகப்பெருமான் கிட்ட நீங்கள் இந்த விஷயத்துக்காகத்தான் நான் விரதம் இருக்கிறேன். இப்போ சஷ்டியில் குழந்தைக்காக விரதம் இருப்பது ரொம்ப முக்கியம். ஆனால் குழந்தை வரத்திற்காக மட்டும்தான் நாம் சஷ்டியில் விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. எங்களுக்கு குழந்தையெல்லாம் இருக்குதுமா, ஆனால் சொந்த வீடு வேணும், ஒரு நல்ல வேலை வேணும், இதுக்காக நாங்கள் விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்கலாம். எந்த தவறும் கிடையாது. காலையிலிருந்தே உபவாசமாக இருந்துவிட்டு மாலை நேரங்களில் நம்ம வீட்டில் வழிபாடு செய்யணும். எப்படி செய்யணும்? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்தை நல்லா முழுமையாக சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளி பூக்கள் கிடைத்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்க இல்லை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா செவ்வந்தி பூக்களை நீங்கள் முருகப்பெருமானுக்கு சாத்தி வழிபாடு செய்யலாம். அப்படி உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை கொண்டு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஷட்கோண தீபம் போடணும். நம்ம ஆதி காலத்தில் இப்போ தான் இந்த வெற்றிலை தீபம், இதெல்லாமே நம்முடைய முன்னோர்கள் தொன்று தொட்டு தீபம் என்ன தீபம் ஏற்றுனாங்க? முருகப்பெருமானுக்காக அந்த ஷட்கோண தீபத்தை தான் அவங்க ஏற்றுனாங்க. ஷட்கோண தீபம் என்ன? ஸ்டார் போட்டுட்டு ச-ர-வ-ந-ப-வ அப்படிங்கிற எழுதிட்டு நடுவில் ஓம் அப்படிங்கிறத எழுதிடணும். ஒவ்வொரு எழுத்து மேலையும் ஒவ்வொரு விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். இது ஷட்கோண தீபம் ஏற்றும் முறை. இந்த தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. ஷட்கோண தீபத்தை ஏற்றிட்டு நெய்வேத்தியமாக பால் பாயாசம் வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு முருகனுக்கு நீங்கள் பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். எந்த ஒரு மந்திரமும் தெரியலையா? ஓம் சரவண பவன், ஓம் சரவண பவன் சொல்லியே நீங்கள் 108 முறை அர்ச்சனை செய்யுங்கள். செஞ்சுட்டு மறுபடியும் முருகப்பெருமான் கிட்ட மனம் உருகி கணவன் மனைவியாக இருவரும் சேர்ந்து அவர் காலை பிடித்து, முருகா நீதான் எனக்கு குழந்தை வரம் கொடுக்கணும், நீயே குழந்தையாக எனக்கு பிறக்கணும் அப்படின்னு முருகப்பெருமானை கண்ணீர் மல்க நல்லாக மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்க செய்யுங்க. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. 11 ரூபாய் காணிக்க எடுத்துக்கோங்க. 10 ரூபாய் நோட்டு ஒரு ரூபாய் அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். 11 ரூபாய் காணிக்க முடிஞ்சு முருகப்பெருமான் கிட்ட அதை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த முடிச்ச உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு, முருகா, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்த உடனே இதை கொண்டு உன்னுடைய சந்நிதியில சேர்த்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த முடிச்ச முருகப்பெருமானுடைய படத்திற்கு இல்லைன்னா பாதத்திலேயே வச்சிடுங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கு அப்புறமாக உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று அங்கு இந்த 11 ரூபாய் காணிக்கையை நீங்க செலுத்திடலாம். இல்ல ரொம்ப விசேஷமா நாங்க பழனியில போய் தான் பழனி முருகனுக்கு வேண்டி இருக்கிறேன், இல்ல திருச்செந்தூர் முருகனுக்கு நாங்க வேண்டி இருக்கிறோம், அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா நீங்க பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க அப்படின்னா, குழந்தை பிறந்ததற்கு அப்புறம் உங்க குழந்தையோடு போய் அந்த கோயிலுக்கு போய் அவரை முருகப்பெருமானை வழிபாடு செய்து விட்டு இந்த 11 ரூபாய் காணிக்கையை நீங்க செலுத்திட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்படி 11 ரூபாய் காணிக்கை முடிந்து வச்சு வேண்டுதல் பண்றவங்களுக்கு கண்டிப்பா அவங்க வேண்டியதை முருகப்பெருமான் அருள் புரிவார். இது குழந்தை வரத்திற்காகத்தான் இந்த 11 ரூபாய் காணிக்க முடிஞ்சு வைக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. சொந்த வீடு வேணும், நல்ல வேலை வேணும் அப்படின்னு நீங்க வேண்டினால் கூட இதை நீங்க தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். செஞ்சுட்டு நீங்க அதற்கு அப்புறம் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு உங்களால என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுங்க. சந்தனம் வாங்கி கொடுக்கலாம், தேன் வாங்கி கொடுக்கலாம், பஞ்சாமிர்தத்திற்கு தேவையான பழங்களை வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ உங்களால என்ன முடியுமோ அதை வாங்கி நீங்க அபிஷேகத்திற்கு கொடுத்துட்டு அந்த அபிஷேகத்திலையும் கலந்துக்கிட்டு முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இன்னொன்னு நம்ம முக்கியமா பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சஷ்டியில நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னாலே அன்றைய தினம் யாராவது 2 பேருக்காவது அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். அதனால யாராவது இருவருக்கு கோயில் வாசல்ல உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒருவேளை உணவாவது நீங்க வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க வேல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் வேலுக்கு அபிஷேகம் செய்து நீங்க வீட்டிலேயே இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். குழந்தை வரத்திற்காக இருப்பவர்கள் கணவன் மனைவியாக விரதம் இருந்து கணவன் மனைவியாக இருவருமே சேர்ந்து வழிபாடு செய்யுங்கள். 6 சஷ்டி இதே மாதிரி நீங்க தொடர்ந்து செய்யணும். இது வளர்பிற சஷ்டியில பிடிக்கணுமா, தேய்பிற சஷ்டியில பிடிக்கணுமா, எந்த ஒரு அவசியமும் இல்லை. நம்மளுக்கு சஷ்டி திதி இருந்தா போதும், அவ்வளவுதான். இன்னைக்கு கூட சஷ்டி திதி இருக்குது. மாலை நேரத்துல நீங்க இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். கை மேல முருகப்பெருமான் பலன் தருவார். நீங்க என்ன வேண்டுகிறீர்களோ, நீங்க என்ன கேட்குறீங்களோ முருகன் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு கொடுத்துருவார். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த சஷ்டி அன்று முருகப்பெருமானை இப்ப நான் சொன்ன இந்த முறையில வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் கேட்டதை முருகப்பெருமான் கொடுப்பார். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.